ஐயா சுபவீர பாண்டியன் எப்பவுமே நம்மளும் அடிக்கடி பேசுவோம். அவரும் ஏதாவது பேசுவாரு, அதுக்கு பதில் சொல்ற மாதிரி நம்மளும் பேசுவோம். கொஞ்ச நாள் காணுமே என்னாச்சு, செவுத்துல அடிச்ச பந்து மூஞ்சில திரும்ப அடிச்சிருச்சா, எதுவும் அந்த மாதிரி ஓய்வு எடுக்க போயிட்டாரா அப்படின்னு சொல்லி நம்மளும் விசாரிக்கும் போது ஐயா திமுக தரப்புல நடக்கிற சில செய்திகளை பார்த்து அது பிடிக்காம கோச்சுக்கிட்டு அவருடைய மகள் வீட்டுக்கு கனடாவுக்கு போயிருக்கிறாரு. இந்த மாதிரி வெளிநாடுகள் போகும்போது பெரும்பாலும் 6 மாதங்கள் வரைக்கும் அங்க தங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா என்னடா இது இவ்வளவு நாள் அப்படின்னு போதுதான் என்ன நடந்துச்சுன்னு விசாரிச்சா எஸ்.வி. சேகரை திமுக மேடையில ஏத்துனாங்க. ஏத்தி அவரை ரொம்ப புகழ்ந்து அவங்க அப்பா எல்லாரையும் புகழ்ந்து முதல்வர் அவர்களே பேசினாரு. அது மட்டும் இல்லாம எஸ்.வி. சேகரோட அப்பா பேரை தெருவுக்கு பேரா வைக்கணும்னு சொல்லி அவர் ஒரு கோரிக்கை வைக்க அந்த மேடையிலே உடனடியா முதல்வர் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள, அது மட்டும் இல்லாம நீங்க தேர்தலுக்கு எங்களுக்காக திமுகவுக்காக வாக்கு கேட்கணும்னு சொல்லி முதல்வர் அன்பு கட்டளையிட அதை எஸ்.வி. சேகரும் ஏற்றுக்கொள்ள அப்படின்னு ஆரியமும் திராவிடமும் ஒரே மேடையில அப்படியே சங்கமிச்சு கை குலுக்கி கட்டி பிடிச்சு நின்னுது. அது நம்ம இவ்வளவு முட்டு கொடுக்குறோம், நம்மள கூட இத்தனை மேடைகள் ஏத்துற, நம்மள கூட சுபையா நீங்க கட்டாயம் 26 தேர்தல்ல திமுகவுக்காக வாக்கு கேட்கணும் அப்படின்னு எந்த மேடையில இது 26ல மட்டும் இல்ல, 21, 24, 19 தொடர்ச்சியா கூப்பிடுறாங்களோ இல்லையோ இவர் போய் வாக்கு கேட்டுட்டு தான் இருக்காரு. நீங்க கேட்கணும் அப்படின்னு சொன்னாரு முதல்வர், சொல்லல. ஆனா எஸ்.வி. சேகருக்கு மட்டும் மேடையிலே வைத்து ஒரு அன்பு கட்டளை இடுறார் அப்படின்னா நம்மள எந்த அளவுல மதிக்கிறார் அப்படிங்கறதான் இந்த சுபவீர பாண்டியன் புரிந்து கொண்டிருக்கிறார்.